Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு மாலை பண்ற சமையல் என்னன்னு பார்க்கலாமா? பரங்கிக்காய் குடல் துவையல் தான் அரைக்க போறேன். வாணலியில தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு துண்டு, காரத்துக்கு 4 மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். மோருக்கு தொட்டுண்டும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கு தொட்டுண்டும் சாப்பிட்லாம். ஒரு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இந்த பருப்பு மிளகாவத்தல் எல்லாமே நல்லா சவக்காக வறுபடணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுப்பட்டாச்சு. இதை மிக்சிக்கு மாற்றிட்டு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இந்த பரங்கிக்காய் உடலை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். நல்லா வதங்கலைன்னா இது பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நல்லா ஜோராக வதங்கணும். அந்த மாதிரி வதக்கிக்கலாம். பரங்கிக்காய் நல்லா வதங்கி வச்சு பாருங்க. தெரியுறதா எவ்வளோ சுருங்கி வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதங்கணும். அப்போ தான் அது பச்சை வாசனை அடிக்காது. இதில் ஒரு சின்ன கோலி அளவு புளியை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இந்த சாஃப்ட் ஆகிடுங்க சூட்லேயே. நல்லா அரைப்படும் மிக்சியில். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவில் இந்த சூட்டை ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். துவையலுக்கு வதக்கினது சூடு ஆறியாச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்த மிளகாவத்தல், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்போட இதை சேர்த்து உப்பு சேர்த்து இந்த மாதிரி துவையலை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு, டிஃபன் ஒன்று சாப்பிட்றதுக்கெல்லாம். மிளகு ரசத்துக்கு இது 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 மிளகாவத்தல், ஒரு கருவேப்பிலை சேர்த்து இதை இந்த மாதிரி கரகரப்பாக பொடிச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இது இந்த அளவுக்கு ஒரு 2 நாளைக்கு ரசம் வைக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது. மிளகு ரசத்துக்கு 1 டம்ளர் தண்ணியில் ஒரு பெரிய தக்காளி, மஞ்சப்பொடி, பொடிச்சு வச்ச மிளகு ரசப்பொடியிலேருந்து 1.5 டீஸ்பூன் பொடி போட்டிருக்கேன். ஒரு கோலி அளவு புளி, ஒரு துண்டு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். பொடிச்ச பொடி பேலன்ஸ் இது இன்னொரு நாள் ரசத்துக்கு வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஏர்டைட் ஜார் போட்டு வச்சானாக்க நல்ல மனம் மாறாமல் அப்படியே இருக்கும். நல்லா கொதிச்சாச்சு. இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கியாச்சு. சும்மா சூப்பராக கமன்னு மணக்கிறது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம், இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டு மேலாக இந்த மாதிரி நுரைச்சி வந்ததும் இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து 1/2 டீஸ்பூன் நெய்யில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ரசத்தில் சேர்த்துட்டா சூப்பராக மணக்க அருமையான மிளகு ரசம் ரெடி. இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணேன்னா எப்போதுமே இந்த மாதிரி தான் பண்ணுவா. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இதோட மனம் வீட்டோட மணக்கும். யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. புடலங்காய் கூட்டுக்கு ஒரு புடலங்காயை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கூட்டுக்கு பயத்தம்பருப்பும் கடலைப்பருப்புமா வேக விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். பருப்பெல்லாம் சேர்க்கறது அவ்வளவா இஷ்டம். பயத்தம்பருப்பு மட்டும் கூட சேர்க்கலாம். இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சுக்கிற புடலங்காயும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜலம் விட்டு கொதிக்க விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வேகட்டும். பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல உப்பு சேர்த்தா வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ புடலங்காய் கூட்டு இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கு. பாதி வெந்தாச்சு. இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பை சேர்த்து கலந்து விட்டு குறையும் வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேங்காய் அரைச்சின்னு வந்துடலாம். புடலங்காய் கூட்டுக்கு இது 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் மிக்சியில் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 மிளகாவத்தல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம். நல்லா குழஞ்சி சேர்ந்து வரணும்னா இதில் 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு வச்சுக்கணும். 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு. புடலங்காய் நல்லா வந்துடுது. இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். மிக்சியை அலம்பி விட்டுட்டேன். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு தடவை கொதி விட்டால்
நம்ம புடலங்காய் போட்டு ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது பாருங்க. இப்போ சேர்ந்துடணும். ஆற ஆற நல்லாவே இறுகிக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசத்துக்கும் இதுக்குமா தாளிச்சுக்கணும், கொட்டணும். ரசத்துக்கும் புடலங்காய் கூட்டுக்கும் தாளிச்சு கொட்டணும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். கூட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த தாளிச்சத்தை கூட்டில் சேர்க்கணும். புடலங்காய் போட்டு ரெடி. சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரசத்துக்கு தொட்டுந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி மாலையபட்ச சமையலுக்கு புடலங்காய் பொரிச்ச கூட்டு, மிளகு ரசம், பரங்கிக்காய் துவையல், சாலட், படம், சாதம், பருப்பு, நெய், தயிர். இதுதான் இன்றைக்கி மாலையபட்ச சமையல். இந்த பரங்கிக்காய் துவையலை சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். டிஃபனுக்கு தொட்டுக்கவும் சாப்பிட்லாம். 2 in 1. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.